ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நெறைய பேர் வீடியோ ட்ரிப்ல எழுதிருப்பீங்க. அதுல வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்திருக்கும். யாருக்கெல்லாம் டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்துச்சோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. முதல்ல ஏன் டிஸ்குவாலிஃபிகேஷன் வருதுன்னு பார்க்கலாம். நெறைய அதுல வந்து கொஞ்சம் செட் ஆஃப் திங்ஸ் இருக்கு. இந்த மாரி நீங்க மால் ப்ராக்டிஸ் பண்ணாலோ, அந்த மாரி நெறைய விஷயத்துல இருந்தாலும் வந்து உங்களுக்கு டிஸ்குவாலிஃபிகேஷன் வரலாம். அப்புறம் வந்து என்னோட சிஸ்டர் வந்து இப்ப வீடியோ ட்ரிப்ல எழுதியிருந்தாங்க. அவங்க நல்லா தான் படிப்பாங்க. அவங்க வந்து 10த்ல வந்து 95% 11த்லயும் வந்து 80, 90% நாங்க வந்து 12த்தும் அவங்களுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி தான் எழுத வச்சோம். எங்களுக்கு ஏன் டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்துச்சுன்னே தெரியல. பார்த்தா வந்து அவங்க வந்து கான்ஷியஸாவே அப்புறமா சைன் போட்டோம். என்னோட தங்கச்சி என்ன பண்ணியிருக்கான்னா, அவளோட எங்க அம்மாவோட ஃபோன் நம்பர் எழுதிட்டு சைன் போட்டிருக்கா. அது ஒண்ணு. இன்னொன்னு வந்து இவங்க வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்க. அதுவும் இல்லாம இவங்க படிக்கிற ஸ்கூல் வந்து கொஞ்சம் பெரிய ஸ்கூலு. அதனால இவங்க கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப்பே எடுத்தாலும் அவங்களுக்கு கம்ப்யூட்டர் நாலேஜ் சுத்தமா இல்லாதனால அவளுக்கு மவுஸ் கூட எப்படி யூஸ் பண்றதுன்னு அங்க போனோனே தெரியல. அப்புறம் அவ வந்து எக்ஸாம் அட்டெண்ட் பண்ணியிருக்கா. அட்டெண்ட் பண்ணிட்டு அவ கடைசி 5 மினிட்ஸ் வரைக்கும் அட்டெண்ட் பண்ணியிருக்கா. சப்மிட்ன்னு குடுக்காமயே. சப்மிட் குடுக்கல. அவ என்ன நாங்க கேட்டோம். "நீ ஏன் சப்மிட் குடுக்காம எழுதுனன்னு?" கேட்டதுக்கு, அங்க இருக்கவங்க என்ன சொன்னாங்கன்னா, "சப்மிட்லாம் குடுக்க தேவையில்ல. அது அப்படியே ஆட்டோமேட்டிக்கா சப்மிட் ஆயிடுன்ற மாரி சொன்னாங்க." ஆனா வந்து எனக்கு அப்பதான் டவுட் வந்துச்சு. சப்மிட் குடுக்கணுமா? குடுக்கக்கூடாதான்னு. நானும் பிஇடி ட்ரிப்ல எழுதியிருக்கேன். எனக்கு அந்த கண்டிஷன்ஸ் அதாவது அதில ரெக்யர்மென்ட் குடுத்துருப்பாங்க. அது எனக்கு ஞாபகம் இல்ல. ஸோ வந்து நீங்க இப்ப யாராவது அடுத்த டைம் எழுத போறீங்க, இல்ல இந்த மாரி யாருக்கா டிஸ்குவாலிஃபிகேஷன் அப்படின்னு வந்துச்சுன்னா, நீங்க என்ன பண்ணணும்னா, நாங்க வந்து அந்த மாரி ட்ரை பண்ணோம். பட் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. வேற வழி இருக்கானாலும் எனக்கு தெரியல. ஆனா வந்து ChatGPTல கேட்டது, அப்புறம் வந்து இன்னும் 2, 3 இடத்துல கேட்டது வந்து இமெயில் பண்ணுங்க. அதான் வந்து ஒரே வழி அப்படின்ற மாரி சொன்னாங்க. ஸோ நாங்க வந்து நான் உங்களுக்கு 2 ஸ்க்ரீன்ல காட்டுறேன் 2 இமெயில். அதான் வந்து விஐடியோட இமெயில். அதுக்கு நாங்க இமெயில் பண்ணோம். எனக்கு இப்போ வரைக்கும் எங்களுக்கு எந்த ரெஸ்பான்ஸும் வரல. ஸோ இது என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா வந்து நீங்க கான்ஷியஸா இல்லாம லாகின் பண்றது, அதில சில டீட்டெயில்ஸ்லாம் குடுத்துருப்பாங்க. நீங்க லாகின் பண்றதுக்கு முன்னாடியே குடுத்துருப்பாங்க. இப்படிலாம் இருக்கணும். இப்படின்னா இது, அப்படின்னா இது, இந்த டைம் வரைக்கும், இந்த கலர்னா வந்து நீங்க ஏற்கனவே டிக் பண்ணது, டிக் பண்ணாதது இந்த மாரி நெறைய டீட்டெயில்ஸ் குடுத்துருப்பாங்க. அதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்து பொறுமையா பண்ணுங்க. நீங்க இவ்ளோ எஃபெக்ட் போட்டு படிச்சுட்டும், உங்களுக்கு வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்ததுக்கு காரணம் அதா தான் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. டிஸ்குவாலிஃபிகேஷன் வந்ததுனால நாங்க இமெயில் பண்ணோம். எங்களுக்கு இப்போ வரைக்கும் ரிப்ளை வரல. நான் ரிப்ளை வந்தா உங்களுக்கு வந்து சொல்றேன். அப்புறமா வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் இப்படி வந்துருச்சு. இப்ப நாங்க என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்கிறவங்களுக்கு வந்து விஐடி நம்பருக்கு கால் பண்ணி பாருங்க. நாங்க கேட்ட வரைக்குமே வந்து எங்களுக்கு இமெயில் பண்ணுங்கன்னு தான் சொன்னாங்க. ஸோ நாங்க இமெயில் பண்ணிட்டோம். எங்களுக்கு 12த் ரிசல்ட் வந்ததுனால எங்களுக்கு 12த் மார்க்கே ஓகேவா இருக்கு. விஐடி வேணாம். நாங்க வந்து அண்ணா யூனிவர்சிட்டிக்கு அஃபிலியேட்டட்லயே போயிடலான்ற தாட் ப்ராசஸ்க்கு வந்துட்டோம். ஸோ அதனால எங்களுக்கு வந்து ஓகே. நீங்க விஐடி தான் வந்து உங்களோட இதுவா இருக்குன்னா, விஐடிக்கு கால் பண்ணி கேளுங்க. இமெயில் பண்ணுங்க. இந்த மாரி பண்ணாலே உங்களுக்கு வந்து ஏதாவது ரெஸ்பான்ஸ் கிடைக்கும். ஈஸியா இருக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க் யூ.